விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பூச்சிக்கொல்லி, பூஞ்சானக்கொல்லி, இல்ல களைக்கொல்லி இதெல்லாம் எந்தெந்த முறைமைகள்ல குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்த்துருவோங்க. முதல் முறைமை அப்படிங்கிறதே நம்மளுடைய ஸ்ப்ரேயிங் தாங்க. அதாவது நம்ம வழக்கமா நம்மளுடைய எமில்சிஃபைபிள் கான்சன்ட்ரேட் ஃபார்மேட்ல இருக்கக்கூடியது, அதே மாதிரி சால்யுபிள் கான்சன்ட்ரேட் வடிவத்தில் இருக்கக்கூடியது, அது எல்லாத்தையுமே கரைச்சு நம்ம கினாப்சாக் ஸ்ப்ரேயர் அதாவது டேங்க்ல போட்டு நம்ம குடுக்குறோம் இல்லைங்க. சோ அந்த முறைமை தாங்க. இதை நம்ம கொடுக்கும்போது ஸ்டொமேட்டல் போர்ஸ் வழியா இந்த பூச்சிக்கொல்லியோ, பூஞ்சானக்கொல்லியோ, களைக்கொல்லியோ உள்ள போய் நம்ம பிளான்ட் டிசீசஸ்ல இருந்து களைகள்ல இருந்தும் பூச்சிகள்ல இருந்தும் காப்பாற்றக்கூடியதா இருக்குங்க. அடுத்து நம்ம சொல்லக்கூடியது சாயில் ட்ரீட்மெண்ட்ங்க. அதாவது கரைச்சு ஊத்துறது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஊர்கள் என்ன சொல்லுவாங்க. அதாவது இந்த பூச்சிக்கொல்லியோ, பூஞ்சானக்கொல்லியோ, களைக்கொல்லியோ நம்ம கரைச்சு வேர் வழியாக நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கும்போது வழக்கம் போல அது நோய்கள்ல இருந்தும், களைகள்ல இருந்தும், பூச்சிகள்ல இருந்தும் தாவரத்தை காப்பாத்துங்க. மூன்றாவது முறைமை அப்படிங்கிறது முக்கியமா சீட் ட்ரீட்மெண்ட். இது முக்கியம் நம்மளுடைய உயிரி உரங்களாகிய பயோ ஃபெர்டிலைசர்ஸ் இதுல பயன்படுத்துவாங்க. சோ இந்த பயோ ஃபெர்டிலைசர்ஸ் 4 கிராம்ஸ் பர் கேஜி, அதாவது 4 கிராம் 1 கிலோ சீடுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி அது கூட லைட்டா அரிசி கஞ்சியை ஊத்தி அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை நம்ம கொடுக்குறோம். அந்த நெல்களை நம்ம விதைக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த நெல்கள் பூச்சிகளுக்கு, பூஞ்சானங்களுக்கு, களைகளுக்கு ரெசிஸ்டண்டா இருக்கும். சோ இந்த மாதிரி முறைமைகள் நம்ம கடைபிடிக்கும் போது நமக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். விவசாயிகள் எல்லாருமே இந்த மாதிரி முறைமைகளை கடைபிடிச்சு நல்ல மகசூலை பெறுங்க. நன்றி.